வெரி குட் டே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அண்டர் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் த அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் இஸ். எப்பயுமே டெப்ரிசியேஷனில் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் அப்படின்னா இதுக்கு வேரியஸ் நேம்ஸ், ஆல்டர்னேட்டிவ் நேம்ஸ் இருக்குது. எப்படி வேணால் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடுக்கு அனதர் நேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் காஸ்ட் மெத்தட், ஒரிஜினல் காஸ்ட் மெத்தட். அப்படி இல்லை அப்படின்னா ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட், ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட். and then fixed installment method. ஸோ இப்போ எய்தர் ஸ்ட்ரைட் லைன் மெத்தடு இல்லை ஒரிஜினல் காஸ்ட் மெத்தட், ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட் இல்லை எதுனாலும் அதுக்கு நேம் வந்து ஸ்ட்ரைட் லைன் எஸ்எல்எம் தான். ஸோ இதில் டெப்ரிசியேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா, டிக்ரீஸ் ஆகுமா, இல்லை கான்ஸ்டண்ட்டாக இருக்குமான்னு கேட்குறாங்க. அமௌண்ட் ஆஃப் எவ்ரி இயர். அப்போ ஒரு மிஷின் வாங்குகிறோம், அந்த மிஷினுக்கு வந்து சே 1 lakh. இந்த மிஷினோட டெப்ரிசியேஷன் வந்து எவ்ரி இயர் எண்டில் ப்ரொவைட் பண்ணுவோம். இப்போது அட் த ரேட் ஆஃப் 10% அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு 10,000 ஃபர்ஸ்ட் இயர். ஸோ இப்போ பேலன்ஸ் 90,000 இருக்கும். டெப்ரிசியேஷன் செகண்ட் இயருக்கும் சேம் 10,000 தான் நம்ம எடுப்போம். ஸோ இப்போது ஈவன் எக்ஸாம்பிள் 4 இயர்ஸ் கேட்குறாங்க. 4 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னாலும் சேம் எவ்ரி இயர் 10,000 நம்ம வந்து டிடெக்ட் பண்ணுவோம் அந்த மிஷினரி அக்கௌண்ட்லேருந்து. ஸோ அப்போது இந்த 10,000 என்னது, நத்திங் பட் கான்ஸ்டன்ட் ஃபார் ஆல் இயர்ஸ். சரிங்களா? அப்போது அண்டர் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் த அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் இஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் ஆல் இயர்ஸ். அப்போ ஆன்சர் வந்து சி. If the total charges of depreciation and maintenance cost are considered, the method that provides a uniform charge is. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 4 மெத்தட் இருக்குது. ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் இருக்குது, WDV, RLs, டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட், annuity மெத்தட், இன்சூரன்ஸ் பாலிசி மெத்தட். இந்த 4 மெத்தடில் எந்த மெத்தடு டெப்ரிசியேஷனோட சார்ஜஸையும் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டையும் எவ்ரி இயர் வந்து பேலன்சிங் பண்ணிக்கிட்டே வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெப்ரிசியேஷன் என்ன, கிராஜுவலாக அசட்டோட வேல்யூ வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். என்னென்னா ஸ்டார்டிங்கில் ஹெவியாகவும் போக போக கம்மியாகவும் ஆகும். ஸோ அப்போது அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் காஸ்ட் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் கம்மியாகவும் போக போக அதிகமாகும். ஏன் அப்படின்னா நியூ மிஷின் அப்படின்னும் போது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெப்ரிசியேஷன் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அதிகமாக இருக்கும். அதை மெயின்டைன் பண்ண வேண்டிய காஸ்ட் வந்து கம்மியாகும். போக போக டெப்ரிசியேஷனோட வேல்யூ வந்து கம்மியாகிட்டே வரும், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து அதிகமாகிட்டே வரும். இப்போ இது ரெண்டுமே பேர் ஆகிடும். ஸோ இதுக்கு ரெண்டுமே பேர் ஆகும்போது அப்போது ரெண்டுமே ஈக்குவலாக நம்மளுக்கு அவுட்கம் கொடுக்கும். ஸோ அதனால தான் யூனிஃபார்ம் ஸ்டடி டோட்டல் சார்ஜ் இதில் இருக்கும் WDV மெத்தடில், அதாவது டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தடில். அப்போது ஆன்சர் வந்து இதுதான், ஆன்சர் பி. ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட் த அமௌண்ட் டெப்ரிசியேஷன் இஸ். இப்போ WDVயில் எப்படி இருக்கும், யூனிஃபார்ம் இன் ஆல் இயர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போது ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் இது. இன்க்ரீஸிங் எவ்ரி இயர், நோ வே. ஸோ அப்போ இது இல்லை, நன் ஆஃப் த அபவ் இல்லை, கட்டாயமாக ரெடியூஸ் ஆகும். அப்போது டிக்ரீஸிங் எவ்ரி இயர், இதுதான் கரெக்டு. ஏன்னா எக்ஸாம்பிள் ஒரு சின்ன சம் பார்த்துருவோம். மிஷினரி வேல்யூ வந்து 1 lakh. நம்ம அட் த ரேட் ஆஃப் 10% டெப்ரிசியேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 மைனஸ் பண்ணுறோம், 90,000. இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடாக இருந்தால் அகைன் இங்கே 10,000 போடணும். WDV ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட் அப்படின்றனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேலன்ஸ் இருக்குது இல்லையா 90,000, இதுதான் பேஸ் வேல்யூ ஆஃப் த மிஷினரியாக எடுத்துகிட்டு இதில் 10% அப்படின்னும் போது 9,000, அப்போது 81,000. ஸோ பாருங்கள், அடுத்தது பாருங்கள் 10,000 வருது, 9,000 வருது, அடுத்தது 8,100 ஆகும். ஸோ இப்போது இந்த டெப்ரிசியேஷன் வேல்யூ பாருங்கள், ஃபஸ்ட் இயரில் 10, செகண்ட் இயரில் 9, தேர்ட் இயரில் 8,100. அப்போ டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. அப்போது டிக்ரீஸிங் எவ்ரி இயர், இதுதான் ஆன்சர். டெப்ரிசியேஷன் இஸ் காஸ்டு பை. தேய்மானம் எந்த விதத்தில் தான் உருவாகுதுன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3மே தான். அப்போ ஆன்சர் டி, ஏபிசி. லேப்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பைரி ஞாபகம் வச்சிங்க. ஒரு மெடிசன் வாங்கிட்டு வரீங்க, அதில் எக்ஸ்பைரி டேட் இருக்குது. அந்த எக்ஸ்பைரி டேட் மேலே வெதர் யூ ஆர் யூஸிங் இட் ஆர் நாட் யூஸிங் இட், அது ஆப்வியஸ்லி அதோட அவுடேட்டட், அதனால் அது யூஸ் கிடையாது. அதோட வேல்யூவை அது இழக்குது. யூசேஜ் அப்படின்னா
ஒரு பைக் வாங்குறீங்க, அந்த பைக்கை கண்டினியூஸாக நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணுறோம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது வந்து நிறைய டேமேஜஸ் க்ரியேட் பண்ணுது. அப்போ அந்த டேமேஜு, ஃப்ரிக்ஷனு இதெல்லாம் ஆகிறதுனால அதோட யூசேஜ் வந்து கம்மியாகுது, அதோடைய ப்ரொடக்டிவிட்டியும் கம்மியாகும், வேல்யூவும் கம்மியாகுது. அப்சல்யூசன்ஸ் அப்படின்னா அவுடேட்டட். இப்போ நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று வாங்குகிறோம், அது 12th ஜென் அப்படின்னும் போது நம்ம 8th ஜென்ரேஷனில் இருக்கோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி அது யூசேஜ் ரொம்ப ரொம்ப கம்மியாகும். அப்படி இல்லைனா இன்னொன்று கூட வச்சுக்கலாம், 2G 3G நம்ம யூஸ் பண்ணுறோம், இப்போ வந்து 5Gக்கு வந்தாச்சு. அப்படின்னும் போது இந்த சர்வீஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ரொம்ப டல்லாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இதை யூஸ் பண்ண மாட்டோம். இது ரிலவெண்ட்டாக இருக்க ப்ராடக்ட்டையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுவோம். அதான் அப்சல்யூசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இப்போ இது மூணுத்தினாலையுமே ஒரு பொருளோட வேல்யூ வந்து ரெடியூஸ் ஆகுது. அப்போ ஏபிசி ஆன்சர் வந்து டி. ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோயிங் அசெட்ஸ் த டிப்ளீஷன் மெத்தட் இஸ் அடாப்டட் ஃபார் ரைட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் த அசெட். இப்போ டிப்ளீஷன்னா என்னன்னு நம்ம பார்த்துருவோம். நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸை வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, வேஸ்டிங் நேச்சுரல் ரிசோர்ஸ் எஸ்பெஷலி ஃப்ரம் த எர்த் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மெத்தடை அடாப்ட் பண்ணுவாங்க. ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படின்னும் போது நம்ம கிரவுண்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம், புல் பண்ணுறோம், டிக் பண்ணுறோம், பம்ப் அவுட் பண்ணுறோம். ஸோ எப்போ வரைக்கும் ஃபிசிக்கலாக அது சப்ளை அவைலபிலிட்டி இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் நம்ம பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மைன்ஸு, குவாரிஸ், ஆயில் அண்ட் கேஸ் வெல்ஸ், இந்த மாதிரி இடத்துல இந்த டிப்ளீஷன்ற மெத்தடை வந்து அடாப்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி. டிப்ரிஷியபிள் அசெட் மே சஃபர் அப்சல்யூசன்ஸ் டியூ டு, இது 4 ஆப்ஷன் இருக்குது. முன்னாடியே பார்த்தோம் அப்சல்யூசன்ஸ், அப்சலீட் அப்படின்னா காலாவதின்னு பார்த்தோம். அப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி சேஞ்சஸ் பார்த்தோம் இல்லையா, 2G 3G. அதே மாதிரி வந்து ஒரு கம்ப்யூட்டர் வருது அப்படின்னா அந்த ப்ராசஸர் மாற்றினாங்க அப்படின்னா நியூவாக இன்வென்ட் பண்ணி 8th ஜென்லேருந்து 12th ஜென்னுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னும் போது ஸோ அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். அப்படின்னும் போது நம்ம ஓல்டு டெஸ்க்டாப்பையோ இல்லை கம்ப்யூட்டரையும் நம்ம யூஸ் பண்ண முடியாத ஆகிடும். அதே மாதிரி 2G 3G 5G இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதனால் இந்த மாதிரி டெக்னாலஜி சேஞ்சஸ் வந்ததுன்னா அதுக்கு டெஃபினட்டாக we can directly connect with obsolescence. அதனால் ஆன்சர் வந்து சி. which method shall be efficient if repairs and maintenance cost of an asset increases as a grows older? இதில் நம்ம பார்த்துருக்கோம், சிங்கிங் மெத்தட், ஆனுட்டி மெத்தட் கிடையாது. ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ அசட்டோட வேல்யூ வந்து கட்டாயமாக அசட்டோட வேல்யூ இன் தி சென்ஸ் அசட்டோட டெப்ரிசியேஷன் வந்து எவ்ரி இயர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும்போது இது நம்மளுக்கு நாட் எஃபிஷியன்ட், மாடரேட்டாகவும் பேலன்ஸ் பண்ணாது. ஸோ அப்போது மாடரேட்டான டோட்டல் காஸ்ட் வரணும் அப்படின்னா, எஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தட், இதுக்கு இன்னொரு பேர் என்னது, டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தடு ஆர் ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடு. ஸோ இதுதான் ஆன்சரு. இப்போ என்ன பார்த்தோம் லாஸ்ட் டைமு, ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா டெப்ரிசியேஷன் இன்க்ரீஸில் இருக்கும் அண்ட் தென் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் டிக்ரீஸில் இருக்கும். லேட்டர் டெப்ரிசியேஷன் வந்து கம்மியாக இருக்கும், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகமாக இருக்கும். அப்போ இதுவும் மார்ஜின் பண்ணிடும் அண்ட் தென் இதுவும் மார்ஜின் பண்ணிடும், அதாவது மாடரேட்டாக. சரிங்களா. ஸோ அப்போ அந்த காஸ்ட்டை வந்து மாடரேட் பண்ணிடும். அப்போ ஆன்சர் வந்து பி. residual value of an asset means the amount that it can fetch on sale at the end, very end, at the end of its useful life. எண்டு தான் வரும். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு அசியூம் பண்ணிங்க ஒரு பைக் ஒன்று வாங்குகிறோம், அதோட வேலை 2 lakh. ஸோ அப்போது ஒரு 5 years நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறோம். கரண்ட் ப்ரைஸுக்கு வந்து 50,000க்கு ஒருத்தர் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாரு. ஸோ அப்போது 50,000க்கு சேல் பண்ணுறோம் இல்லைங்களா. அதோட எண்ட் ஆஃப் த லைஃப்பில் அதோட வேல்யூ வந்து 50,000 நமக்கு கிடைக்குது. அப்போது எண்ட் இஸ் த ஆன்சர். ஸோ இப்போது ஆன்சர் பி. டெப்ரிசியேஷன் இஸ் டு பி கால்குலேட்டட் ஃப்ரம் த டேட் வென், இது 4 ஆப்ஷனு. இதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ, அசட் இஸ் புட் டு யூஸ், பர்ச்சேஸ் ஆர்டர் இஸ் மேட், அசட் ரிசீவ்ட் அட் த பிஸ்னஸ் ப்ரீமியம், இன்வாய்ஸ் ஆஃப் அசட் இஸ் ரிசீவ்ட். இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு பிஸ்னஸில் ஆஸ் பர் த மேட்சிங் பிரின்சிபல் எந்த ஒரு அசட்டையும் நம்ம வாங்கிட்டு அதை அப்படியே பேக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணாத வச்சுருக்கோம் அப்படின்னா அதோட சர்வீஸ் நம்மளுக்கு இல்லை அப்படின்னா நம்மளால் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியாது. அப்போ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணாத போது நம்ம அதை சார்ஜ் பண்ணவும் முடியாது, டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணவும் முடியாது.
ஸோ ரொம்ப அன்ஃபேராக இருக்கும் அந்த சமயத்தில் நம்ம டிப்ரிசியேஷன் போட்டோம்னா. ஸோ அப்போ டிப்ரிசியேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணோம், ஒரு அசெட் வாங்குகிறோம், அந்த அசெட்டை யூஸ் பண்ணும்போது தான் டிப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ண முடியும் ஆஸ் பர் த அக்கௌண்டிங் ரூல். ஸோ அதனால் அதை வாங்கி 3 months நம்ம வச்சுருக்கோம், அந்த 3 monthsம் யூஸ் பண்ணாத அப்படியே இருக்குது அப்படின்னா we are not supposed to depreciate that asset. So asset when we are going to take it for the usage, then only we can provide a depreciation. அதனால asset is put to use. இதுதான் answer A. The rate of depreciation is same, then the amount of depreciation under straight line method vice versa written down value method will be. Rate of depreciation வந்து say rate of depreciation 10% அப்படின்னா amount of depreciation straight line மெத்தடுக்கும் compared to இதை வந்து நீங்கள் கம்பேர்ட் டுன்னு மாற்றிங்க, கம்பேர்டு டு ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட் அப்படின்னா எப்படி இருக்கும், எல்லா இயர்ஸுக்குமே ஸ்ட்ரைட் லைன் மெத்தடுக்கும் ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடுக்கும் ஈக்குவலாக இருக்குமா, இருக்காது. ஈக்குவல் இந்த ஃபர்ஸ்ட் இயர் இது ஸ்ட்ரைட் லைன் மெத்தடுக்கும் ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடுக்கும் அட் த ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் வந்து கட்டாயமாக ஈக்குவலாக தான் இருக்கும். பட் ஸ்ட்ரைட் லைன் வேல்யூ மெத்தடு ஹையராக இருக்கும் வைல் comparing with the WDV in the subsequent years. அதை தான் இங்கே காமிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா say example 1 lakh இது straight line method, இது WDV method. depreciation 10% at the rate அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட 10,000 first year ரெண்டுமே சேம், ரைட். இப்போ 90,000 செகண்ட் இயரில் சப்சிக்வெண்ட் இயர் ஞாபகம் வச்சுங்க, செகண்ட் இயர் தேர்ட் இயர் 4 இயர் அந்த மாதிரி. இப்போ ஸ்ட்ரைட் லைன் மெத்தடில் இங்கே 10,000 தான் இருக்கும், இங்கே 9,000 மாறிடும் WDVயில். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அப்போ இங்கே 80,000 இருக்கும், இங்கே 81,000 இருக்கும், கரெக்ட். அப்போ பாருங்கள் இங்கே 10,000 இருக்குது, இங்கே 9,000 இருக்குது. இப்போ இங்கே கம்மியாகுது, இங்கே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, ஈக்குவல் இன் த ஃபர்ஸ்ட் இயர் பட் ஹையர் இன் த சப்சிக்வெண்ட் இயர். எது ஸ்ட்ரைட் லைன் மெத்தடு. இப்போ ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் தான் நம்ம ப்ரியாரிட்டிஸ் கொடுத்து பார்க்கணும். ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் வைல் கம்பேரிங் டு த WDV மெத்தட் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இங்கே நிறைய பேர் வந்து இங்கே தப்பு பண்ணுவாங்க, ஸோ அந்த தப்பை பண்ணாதீங்க. அப்போ ஆன்சர் வந்து equal in the first year but higher in the subsequent year. Answer on the B. Thank you.